ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பால் பாயாசம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம புது வீட்டை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கோலம் எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். ஓகே, இதான் நம்ம புது வீடு. இப்போ புது வீட்டுக்கு பால் காய்ச்சிட்டு பாயாசம் செஞ்சிடலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். ஓகேவா? அடுப்பை பற்றிக்கிச்சு. நல்லா விறகு எடுத்து அதிகமாக வச்சா தான் சீக்கிரமாக நம்ம வேலை முடியும். வாங்க ஒரு பால் பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போது கொஞ்சமாக நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாகவே ஆட் பண்ணிப்போம். அப்போ தானே நல்லா பொங்கி வரும். ஓகே, இப்போது தேவையான அளவு பாலை ஆட் பண்ணியாச்சு. இப்போது பால் கொதித்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க, யார் யாருக்கெல்லாம் பாயாசம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பிடிக்காதவங்களும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் செஞ்சு பார்த்து அசத்துங்க. ஓகே, பால் நல்லா பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது பால் பொங்க போகுது. பொங்கிடுச்சு. வாங்க, பத்திரமா கையை சுட்டுக்காமல் இறக்கி கீழே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ பாயாசம் செய்ய ரெடி பண்ணலாமா? ஒரு கனமான கடாய் எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போது ஒரு 5 நிமிட்ஸ் வெயிட் பண்ணும். கடாய் நல்லா சூடு ஏறினதும், சூடிடுச்சா எட்டி பாருங்கள். நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போது நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யுங்க, அச்சச்சோ நெய்யா, ஓடுங்க நெய் எடுத்துட்டு வாங்க. இப்போது நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக நெய் போட்டால் அப்புறம் அவல் பாயாசமாக இருக்காது, நெய் பாயாசம் ஆகிடும். ஓகே, இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடாகிற வரைக்கும் ஒரு 5 நிமிட்ஸ் வெயிட் பண்ணலாம். நல்லா கம வாசம் வருதுல்ல? ஓகே குட்டீஸ், இப்போது நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். ட்ரை ரோஸ்ட் இல்லை, கீ ரோஸ்ட். ஓகே, இப்போது கொஞ்சம் நெய் சூடாகிடுச்சு. இப்போ பாதாம்லாம் எடுத்து போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கையை சுட்டுக்காமல் பொறுமையாக ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்து நம்ம எல்லாத்தையும் பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் கெஸ் பண்ணுங்கள். கரெக்ட், இந்த நெய்லே நம்ம அவளை ஃபஸ்ட்டு வறுக்க போகிறோம். ஓகேவா? இப்போது எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், பத்திரமா எடுங்க. அப்படியே ஒரு பீஸ் எடுத்து நம்ம வாயில் போட்டுக்கலாம். யார் பார்க்க போகிறா? ஓகே, இப்போ நம்ம அவல் எடுத்துப்போம். அவல் எடுத்து அந்த நெய்யில் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம். நமக்கு ஒரு டம்ளர் அவல் ஃபுல்லாக கொட்டிப்போம். இப்போ நல்லா நெய் படுற மாதிரி எல்லா பக்கமும் கிளறி விட போகிறோம். நல்லா திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அடுப்பை கொஞ்சம் வெறும் வச்சுக்கலாம். அடுப்பு நல்லா எரியுது. வாங்க, ரோஸ்ட்டு பண்ணுங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கங்க. சத்தம் கேட்குதா? அவல் பொரியிற சத்தம் இப்படி கேட்கும். நான் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேனே, நீங்கள் செஞ்சு பார்த்தா நல்லா கேட்கும். ஓகேவா? பொரியிற சத்தம் மட்டும் இல்லை, நெய்யோட ஃப்ளேவரும் சூப்பராக வாசமாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரோஸ்ட் பண்ணிப்போம்.
அதுக்குள்ளே ஒரு ஃபோன். இப்போ பிஸிங்க, அப்புறம் பேசலாம். பாய். ஓகே, இப்போ நம்ம வேலையை பார்க்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணி முடிச்சதும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சான்னு பார்த்துப்போம். இப்போ இந்த கலரில் இருக்கணும். எப்படி இருக்கணும்? இந்த கலரில் இருக்கணும். ஓகேவா? இப்போ அவெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நம்ம காய்ச்சி ஆற வச்சு வச்சுருந்தோமே பால், எங்கே பாலை எங்கே வச்சோம்? தேடுங்க தேடுங்க, எங்கே இருக்குது கெஸ் பண்ணுங்க. இதோ இருக்கு. இப்போ நம்ம இந்த பாலை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் பாயசம் பாதி அளவு ரெடி. இப்போ பாயசத்தில் சேர்க்க வேண்டிய முக்கியமான விஷயத்த நான் சேர்க்கவில்லை. பார்த்தீங்களா என்ன? இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணணும்? இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் எங்கே? அதுக்கு முன்னாடி ஒரு கிண்டி விட்டுப்போம். பாலும் அவளும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவல் சேர்த்ததுக்கப்புறம் பாயசத்தை கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி நல்லா ஒரு கலந்து விட்டுடுவோம். ஓகே, கலந்தாச்சு. இப்போது நம்மளோட ஃபேவரட்டான ஏலக்காயை போட்டுப்போம். ஏலக்காய் எடுத்து ஒரு பிஞ்ச் அளவு நசுக்கி நல்லா ஃப்ளேவர் வரணும் இல்லையா பாயசத்தில், அதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். எங்கே ஆளே காணோன்னு பார்க்குறீங்களா? ஏலக்காயை நசுக்கிக்கிட்டு இருக்கேன். நசுக்கியாச்சு. இப்போது ஆட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே? ஓகே, இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி திராட்சை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா நம்ம பாயாசம் ரெடி. நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாயாசத்தை எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு அவல் பாயாசம் ரெடி. யார் யாருக்கெல்லாம் இந்த பாயாசம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஐம் ரம்யா, இட்ஸ் ரம்யாஷன் மினியேச்சர் குக்கிங்.